வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பனானாவை தோல் உரித்து நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்து நான் வேறு பவுலில் போட்டேன். அது கூட லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக அரிசி மாவு, சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி இதை நல்லா நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் பிணைஞ்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக நெய்யும் போட்டு நம்ம இப்போ பிணைஞ்சிடுவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் பிணைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இனி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல் பண்ணணும். ஒன்று பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன் எல்லாத்தையும். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சு இட்லி சட்டி வச்சுருக்கேன். அதில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மேலே ஸ்டாண்டு வச்சு இதெல்லாம் உருண்டை பிடிச்சதெல்லாம் இல்லை மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான், ஆவியில் வேகட்டும். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாகிடுச்சு. இல்லை நட்ஸை சேர்த்துக்கிறோம். இப்போ நான் அது கூட எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, அப்புறம் தேங்காய் வறுத்துட்டோம். அது கூட நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். கொஞ்சமாக லைட்டாக வாட்டர். நான் தேங்காய் கூடையே ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் தனியாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க, அவங்க இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க இந்த உருண்டைங்களை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்க போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் அடுப்புலேயே வச்சுருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இனி மாற்றிடலாம் வேறு பாத்திரம். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. செமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.